ரணிலின் அழைப்பை அடியோடு நிராகரித்த அனுரகுமார. அமெரிக்காவை எச்சரிக்கும் ரணில். வெடுக்குநாரிமலை ஆலய வளாகத்திற்குள் பாதணிகளுடன் நுழைந்த பௌத்த பிக்குகள். வவுனியா வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு பௌத்த பிக்குகள் தலைமையிலான ஒரு குழுவினர் விஜயம் செய்திருந்தனர். இன்று இராணுவத்தினரின் பாதுகாப்புடன் குறித்த குழுவினர் அங்கு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் நிர்வாகத்தினரும் அங்கு பிரசன்னமாகியிருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை ஆலயம் அமைந்துள்ள தங்களது இடம் என குறித்த குழுவினரால் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதனை மறுத்த ஆலய நிர்வாகத்தினர் இது தமது மூதாதையர்களால் பூர்வீகமாக வழிபடப்பட்டு வந்த பிரதேசம் என தெரிவித்திருந்தனர். அத்துடன் பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட குழுவினர் பாதணிகளுடன் உள்நுழைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் இவரிடத்தில் நடைபெறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்தியாவின் செய்தி சேவை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் நடைபெற்று வரும் இந்து சமுத்திர பிராந்திய மாநாட்டில் பங்கேற்ற ஜனாதிபதியுடன் இந்திய செய்தி சேவை இந்த நேர்காணலை நடத்தியது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தானும் போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நேர்காணலில் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சமகால மனித உரிமை முன்னேற்றங்கள் மற்றும் நல்லிணக்க பொறிமுறைகளில் அடைந்துள்ள இலக்குகள் தொடர்பில் முழுமையான அறிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்க உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 55வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 26ஆம் திகதி ஆரம்பமாகி ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதி வரை ஜெனீவாவில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் மற்றும் பொறுப்புக்கூறல் விடயங்கள் தொடர்பில் மார்ச் மாதம் 4ஆம் திகதி மனித உரிமைகள் பேரவையில் கவனத்தில் கொள்ளப்பட உள்ளது. இதன்போது இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் வாய்மூல விளக்களிப்பு இடம்பெற உள்ளது. இந்த நிலையில் எவ்வாறாயினும் ஜெனீவா நகர்வுகள் குறித்து அங்குள்ள இலங்கை தூதரகம் ஊடாக அவதானித்து வருவதாக அமைச்சர் அலி ஜப்ரி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தத்தில் அமெரிக்காவின் முடிவினால் இந்து சமுத்திரத்தில் அமெரிக்காவின் செல்வாக்கு பாதிக்கப்படும் என ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிராந்தியத்தில் உள்ள இஸ்லாமிய நாடுகளின் எதிர்ப்பின் காரணமாக இந்து சமுத்திர பிராந்திய நாடுகள் அமெரிக்காவுடன் நெருக்கமான உறவினை ஏற்படுத்துவது பாதிக்கப்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சீன, ரஷ்ய, ஈரானிய மூலோபாயங்கள் அமெரிக்காவின் ஆதிக்கத்தினை மிகச் சரியாக தாக்குகின்றன எனவும் அமெரிக்காவை மேலும் பலவீனமாக்குகின்றன எனவும் ரணில் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா ஆளும் கட்சியில் இணைய தயாராக இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கருத்து வேறுபாடு கொண்டுள்ள தம்மை கட்சியின் பதவிகளிலிருந்து நீக்குமாறு அவர் கட்சி தலைவரிடம் ஏற்கனவே யோசனை முன்வைத்துள்ளார். அத்தோடு சஜித் பிரேமதாசவும் பல சந்தர்ப்பங்களில் சரத் பொன்சேகாவின் பெயரை குறிப்பிடாமல் ஒருவர் கட்சியை விட்டு வெளியேற விரும்புபவர் இருந்தால் வெளியேறலாம் என்றும் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அண்மையில் 2 முன்னாள் ராணுவ தளபதிகள் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் இணைத்து கொள்ளப்பட்டமை தொடர்பில் பொன்சேகா மிகுந்த கவலை அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடனான நீண்ட நேரம் கலந்துரையாடியதன் பின்னர் சரத் பொன்சேகா அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. எவ்வாறாயினும் பொன்சேகா அது தொடர்பில் கூறுகையில், ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சு தொடர்பில் பேசுவதற்காகவே அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றத்தில் சந்தித்ததாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் இம்மாத இறுதிக்குள் மின் கட்டணத்தை குறைக்க முடியும் என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் மின்சார கட்டண திருத்தத்துக்கு தேவையான பரிந்துரைகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் மீண்டும் முன்வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தெற்காசியாவில் அதிக மின்சார கட்டணம் அறவிடும் நாடாக இலங்கை உள்ளது
இருப்பதாக வெரிட்டே நிறுவனத்தின் புதிய புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. தெற்காசிய பிராந்திய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை மக்கள் சராசரியாக 2.5 3 மடங்கு அதிகமாக மின்சார கட்டணத்தை செலுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறான ஒரு நிலையிலேயே இம்மாத இறுதிக்குள் மின் கட்டணத்தை குறைக்க முடியும் என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் ஆணை இல்லாத தலைவரின் அழைப்பை ஏற்பதற்கும் நாம் தயாரில்லை. மக்கள் ஆணையுடன் ஆட்சிக்கு வரும் தலைவர்களுடன் தாம் பேச்சு நடத்துவோம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க எம்பி தெரிவித்துள்ளார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கே என்பவர் ராஜபக்ஷக்களின் காவலன் மாத்திரமே என்றும் அனுரகுமார திசாநாயக்க எம்பி குறிப்பிட்டுள்ளார். இந்திய விஜயத்தை முடித்துக்கொண்டு நேற்று நாடு திரும்பிய பின்னர் விமான நிலையத்தில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அக்கிராசன உரையூடாக ஜனாதிபதி விடுத்த அழைப்பு சம்பந்தமாக வினவிய போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: ரணில் விக்ரமசிங்கே என்பவர் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர். மக்கள் வாக்குகளால் நாடாளுமன்றம் கூட வர முடியாமல் போனவர். அப்படியானால் தலைவர்களுடன் நமக்கு எவ்வித கொடுக்கல் வாங்கல்களும் இல்லை. மக்கள் ஆணையுடன் ஆட்சிக்கு வரும் தலைவர்களுடன் தான் பேச்சு நடத்த வேண்டும் என்பதே எமது கொள்கை. எந்த தேர்தலை ஒத்திவைத்தாலும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியாது. நிதி இல்லை எனவும் கூற முடியாது. ஜனாதிபதியால் 19 தடவைகள் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு பணம் இருக்கின்றதெனில் அவ்வாறு செல்லும் தருவாயில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களை அழைத்து செல்ல பணம் இருக்கின்றதெனில் தேர்தலை நடத்த ஏன் பணம் இல்லை? இலங்கை என்பது வளர்ந்து வரும் நாடு. எனவே சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம். தனித்து செயற்பட முடியாது. இந்திய விஜயம் சம்பந்தமாக விரிவான விளக்கத்தை ஊடகவியலாளர் சந்திப்பு ஊடாக அறிவிப்போம் என அனுரகுமார மேலும் தெரிவித்துள்ளார். காசாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பலஸ்தீன அகதிகளுக்கான தலைமையக அலுவலகத்திற்கு கீழே சுரங்கப்பாதைகள் இருப்பதை கண்டுபிடித்திருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த சுரங்கப்பாதைகள் ஹமாஸ் போராளிகளால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் இதற்கான மின்சார விநியோகம் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் தலைமையகத்திலிருந்து வழங்கப்பட்டுள்ளது எனவும் இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது. ஐநாவின் அகதிகளுக்கான அமைப்பு ஹமாஸ் அமைப்பினருக்கு மறைமுகமாக உதவி வருவதாக முன்னரே இஸ்ரேல் கூறி வந்திருந்த நிலையில் இந்த சுரங்கப்பாதை கண்டுபிடிப்பு இஸ்ரேலின் குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்ப்பதாக அமைகின்றது. இருந்தபோதிலும் சுரங்கப்பாதைகளில் ஹமாஸ் போராளிகள் இருப்பதற்கான உறுதியான ஆதாரம் எதுவும் இதுவரை முன்வைக்கப்படாமல் இருக்கின்றது. இந்த சுரங்கப்பாதை 1/2 கிலோமீட்டர் தூர நீளத்துக்கு இருப்பதாகவும் இதில் ஆங்காங்கே 10 கதவுகள் காணப்பட்டதாகவும் இதனை பார்வையிட்ட இஸ்ரேல் ராணுவம் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்துள்ளது. காசாவின் குறுக்கே பல கிலோமீட்டர்களுக்கு சுரங்கப்பாதைகளை அமைத்ததாக ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொண்டிருந்த வேளையில் தற்போது இந்த சுரங்கப்பாதை இஸ்ரேல் ராணுவத்தினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7 ஆரம்பமாகிய இஸ்ரேல் ஹமாஸ் போரின் முக்கிய நோக்கங்களில் காசாவில் ஹமாஸ் அமைத்திருக்கும் அனைத்து கட்டுமான வசதிகளை அளிப்பதும் ஒன்று என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேன அடுத்த வாரம் இந்தியாவிற்கு செல்லவுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தனது இந்திய பயணத்தை நிறைவு செய்து நேற்று நாடு திரும்பியுள்ள நிலையிலேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடகப் பிரிவு இந்த அறிவிப்பை மேற்கொண்டுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் மைத்ரிபால ஸ்ரீசேன புதுடில்லிக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது இலங்கையின் தற்போதைய அரசியல் பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் இந்திய தலைவர்களுடன் மைத்ரிபால ஸ்ரீசேன பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உயர்மட்ட அரசியல் தலைவர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களை சந்திப்பதற்காக அவர் அமெரிக்காவுக்கான பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.